கந்த சஷ்டி ஸ்பெஷல்லிங்க அடுத்த பிரசாதம்ங்க. இதோட பேர்லேயே முருகப்பெருமானோட பேரும் இருக்குதுங்க. கந்தரப்பம்ங்க. நடுவில் சாஃப்டாக சுற்றியும் கிறிஸ்பியாக ரொம்ப கலர்ஃபுல்லாக டேஸ்ட்டாக இருந்ததுங்க. ஒரு கப்பில் பச்சரிசி தலை தட்டி எடுத்துக்கோங்க. அது மேலே கோபுரம் போல் உளுந்த போட்டிங்க அப்படின்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பிடிச்சதுங்க. அதை எடுத்துட்டுங்க 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்புங்க, 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்புங்க, கொஞ்சமாக வெந்தயம்ங்க. இதையெல்லாம் தண்ணி சேர்த்திங்க ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார்லிங்க தண்ணி இல்லாமல் இதெல்லாம் சேர்த்திக்கோங்க. சேர்த்தி அரைச்சிட்டுங்க. அதுக்கப்புறங்க 4-5 ஏலக்காய்ங்க, ஒரு கப் நிறையா அரிசி எடுத்த கப் நிறையா மண்டை வெல்லம் நல்லா பொடுசாக தட்டி எடுத்துக்கோங்க. 1/4 கப் தேங்காய்ங்க, இதையெல்லாம் சேர்த்தி அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக உப்பும் சேர்த்திக்கோங்க. நல்லா தோசை மாவு பதத்துக்கு இருக்கணுங்க. ரொம்ப தண்ணியாட்டு இருந்ததுன்னா ரொம்ப பிரிஞ்சு போயிருங்க. நம்ம நல்லா சூடான எண்ணெயில் ஊற்றினோம்னா இந்த மாதிரி தானாக பொல்லி வருங்க. அப்புறம் திருப்பி போட்டு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி அகலமான பேன் வச்சுக்கோங்க. குழியாட்ட வச்சோன்னா சிரமங்க. அகலமான பேன் வச்சிங்கன்னா 3, 4 இப்படி ஊற்றி எடுத்துட்டுனுங்க நான். ஆனால் எண்ணெய் தெரிக்காமல் பார்த்து எடுத்துக்கோங்க. 2 பக்கம் திருப்பி திருப்பி விட்டீங்க அப்படின்னா ஒரே கலரில் வெந்து கிடச்சிருங்க. ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. பார்க்குறப்பவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேங்க. நல்லா பொல்லி பொல்லி வந்ததுங்க. இதை பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள். நீங்களும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நடுவில் நல்லாவே சாஃப்டாக இருந்ததுங்க. சுற்றியும் கிறிஸ்பியாக இருந்ததுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.